யார் மீனாட்சி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. சடங்க முடிச்சிட்டு பேசலாமா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்துனா ஏதாவது எமர்ஜென்சியா தான் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? எப்போ? இப்போ உடனே வரேன். என்ன மீனாட்சி, யாரு? மாமா, அம்மாவுக்கு கான்ஷியஸ் வர மாதிரி இருக்கா. என்ன மீனாட்சி சொல்ற? ஆமாக்கா, கை காலெல்லாம் அசைவு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? நல்ல நாள் அதுவுமா, நல்ல செய்தி வந்திருக்குமா. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். மீனாட்சி, பந்தக்கால் நட்டு முடிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே போலாம். இல்ல, நான் உடனே அம்மாவை பார்க்கணும். இன்னும் சடங்கு முடியலையாம்மா? முடிச்சிட்டு போலாமே. அ, அதான் எல்லாரும் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. மீனாட்சி, இப்படி பாதியிலே போனா எப்படி? இல்ல ஆதி, இப்ப இன்னைக்கு அம்மா உடனே பார்க்கணும். நான் கிளம்புறேன். மீனாட்சி, நானும் வரேன். வா. அவளோட அம்மாவுக்கு நினைவு திரும்பிச்சுன்ற சந்தோஷத்துல போறா. நம்ம சடங்க பண்ணிடலாம். ஆ, சரி. சரி. என் வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் நீதான் என் கூட இருப்ப. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஆனா பக்கத்துல நீ இல்ல. தூரமா இருந்து கூட நீ எதை பார்க்க முடியல. என் கல்யாணத்துல எல்லா வேலையையும் நீதான் முன்னாடி நின்னு செய்யணும்னு ஆசைப்பட்ட. ஆனா நீ அங்க இல்ல. இது வரைக்கும் என்னையும் தேனையும் அப்பா இல்லாத குறையே தெரியாம வளர்த்திருக்கம்மா. இப்போ நீயும் இல்லாதப்போ அது பெரிய குறையா இருக்கு. இருட்டுக்குள்ள உன்னை தேடுற மாதிரி இருக்குமா. நீ நல்லா இருக்கும் போதே எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட. அந்த ஆசைய நிறைவேற்றணும் தானம்மா நான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு கூட ஒத்துக்கிட்டேன். என் கல்யாணம் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் முன்னாடி உன் ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். மா, மா எப்படியாவது கண் முழிச்சிருமா. மா போதும்மா. மா எழுந்து வாமா. மா வாமா. மா